ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறப்பு சான்றிதழ் விதிகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குறது, அதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, அதற்கு என்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிறப்பு சான்றிதழ் என்பது ஒருவருடைய முதல் அடையாள ஆவணம் மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கையில் அனைத்து அரசு சார்ந்த சேவைகளுக்கும் இது மிகவும் முக்கியமான அத்தியாவசிய ஆவணமாக இருக்குது. இதனை எளிதாக வீட்டில் இருந்தபடியே பெறுவது எப்படி என்பதை அறிஞ்சு கொள்வது அவசியம். பெரும்பாலான மக்கள் பிறப்பு சான்றிதழை பள்ளி சேர்க்கைக்காக மட்டுமே பயன்படுத்துவதாக நினைக்கிறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் எடுக்க, ஓட்டுநர் உரிமம் எடுக்க, வாக்காளர் அடையாள அட்டை வாங்க, ஆதார் அட்டை வாங்க, அரசு திட்டங்களின் பலன்களை பெற என அனைத்துக்குமே பிறப்பு சான்றிதழ் அவசியமான ஒரு ஆவணமாக இருக்கு. இவை அனைத்தையும் விட ஒருவரின் குடியுரிமைக்கு மிக முக்கியமான ஆவணமாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. உங்களிடம் இந்த ஆவணம் இல்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போது இதை எந்த வயதிலையும் எளிதாக பெறலாம். இன்றைய டிஜிட்டல் உலகில் இதை வீட்டிலிருந்து ஆன்லைனில் விண்ணப்பித்தும் பெறலாம், ஆஃப்லைன்லையும் விண்ணப்பிக்கலாம். முதல்ல அரசு வலைதளமான dc.crsorgi.government.in இந்த இணையத்தில் பிறப்பு சான்றிதழ் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து பதிவு படிவத்தை நிரப்பலாம். கேட்கப்பட்ட தகவல்களுடன் தேவையான ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பத்தை சமர்ப்பித்தும் உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஒரு SMS வரும். உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதும் பிறப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆன்லைனில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வட்டாட்சியர் அலுவலகத்துடன் சென்று படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பிறப்பு சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு விண்ணப்பிக்க என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, பெற்றோரின் ஆதார் அட்டை, இருப்பிட சான்றிதழ், பிறந்த தேதிக்கான சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், நிரந்தர மொபைல் எண். இந்த ஆவணம் இல்லாதவர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றி எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னா, குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்குள் இலவசமாக குழந்தையின் பெயர் சேர்ப்பு செய்யலாம். ஒரு வருடம் நிறைவு பெற்ற பின்னர் 5 ரூபா காலதாமத கட்டணம் பெற்று கீழ்கண்ட ஆதார ஆவணங்கள் பெற்று பெயர் சேர்ப்பு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட குழந்தையின் பெயரை எக்காரணம் கொண்டு முழுமையாக திருத்தம் செய்யக்கூடாது. பிறப்பு பதிவு செய்து 6 ஆண்டுகளுக்குள் பெற்றோரின் அடையாளம் அல்லது முகவரிக்கான ஆதாரங்கள், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் தேவைப்படும். பிறப்பு பதிவு செய்து 6 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னா குழந்தையின் பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர் குறிப்பிட்டு வழங்கப்படும் பள்ளியின் சான்று, பெற்றோரின் அடையாளம், முகவரிக்கான ஆதார ஆவணங்களான குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர வருமான கணக்கு அட்டை, பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை கொடுக்கணும். பிறப்பு பதிவு செய்து 15 ஆண்டுகளுக்கு மேலே அப்படின்னா SSLC பள்ளி மதிப்பெண் சான்றிதழ் நகல், பெற்றோரின் அடையாளம் மற்றும் முகவரிக்கான ஆதாரங்கள், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட் போன்றவற்றை கொடுக்கணும். பெற்றோரால் நோட்டரி பப்ளிக் முன்பாக 20 ரூபாய் முத்திரத்தாளில் வழங்கப்படும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும். பிரமாண பத்திரத்தில் பெற்றோர் மற்றும் குழந்தையின் புகைப்படம் ஒட்டியிருக்கணும். திருத்தங்களுக்காக வழங்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா, பிறப்பு பதிவில் திருத்தம் செய்ய திருத்தங்களுக்காக குழந்தையின் பெற்றோர் மட்டுமே விண்ணப்பிக்கணும். பெற்றோர் மறித்துள்ள நிலையில் தனியாக 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் பெற்றோரின் இறப்பு சான்றிதழுடன் விண்ணப்பிக்கலாம். 18 வயது பூர்த்தியாகாத நிலையில் பாதுகாவலர் அல்லது தங்களுடைய அடையாள அட்டை ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். குழந்தை பிறந்த காலத்திற்கான பெற்றோரின் அடையாளம் மற்றும் முகவரிக்கான ஆதார் ஆவணங்கள், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பெற்றோரின் திருமண சான்று, நிரந்தர வருமான கணக்கு அட்டை, பாஸ்போர்ட் போன்றவை பெற்றோரால் நோட்டரி பப்ளிக் முன்பாக 20 ரூபாய் முத்திரை தாளில் வழங்கப்படும் பிரமாண பத்திரம். பிரமாண பத்திரத்தில் பெற்றோர் மற்றும் குழந்தையின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கணும். 2 தகுந்த நபர்களிடமிருந்து பெறப்படும் சான்றிதழ் தேவை. குழந்தையின் பெயரை எக்காரணம் கொண்டு முழுமையாக திருத்தம் செய்யக்கூடாது. துணை பெயர், குடும்ப பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் செய்யலாம். இன்சியல் விரிவாக்கம் செய்யலாம். ஓராண்டுக்குள் காலம் தாழ்ந்த பிறப்பு நிகழ்வுகளை பதிவு செய்ய வழங்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா, பெற்றோர்களிடமிருந்து விண்ணப்பம் மற்றும் நோட்டரி பப்ளிக் முன்பாக 20 ரூபாய்க்கான முத்திரை தாளில் வழங்கப்படும் பிரமாண பத்திரம். பிரமாண பத்திரத்தில் பெற்றோரின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கணும். பெற்றோரின் அடையாள அட்டை நகல்கள், தாயார் கருவுற்றிருந்த காலத்தில் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டதற்கான அட்டை, குழந்தை பிறந்த பின்னர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டதற்கான அட்டை, பிரசவம் பார்த்த நபர் வழங்கும் கடிதம் மற்றும் அவருடைய அடையாள அட்டை நகல், வீட்டில் பிரசவம் நடந்தது அறிந்த 2 நபர்களிடமிருந்து பெறப்படும் கடிதம், உரிய கோட்ட சுகாதார ஆய்வாளரின் கள விசாரணை அறிக்கை, இதெல்லாம் கொடுக்கணும். பிறந்த சான்றிதழ் வாங்குறது இந்த நடைமுறை தான். நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே வாங்கிக்கணும், 3 மாதத்துக்குள்ளே வாங்கிக்கணும். அல்ல அதை தாண்டிட்டா அதுக்கான நடைமுறை இருக்குது. அல்லது 1 வருஷம் கழிச்சு நீங்கள் வாங்கலை அப்படின்னா அதுக்குண்டான நடைமுறையை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மெத்தடில் நீங்கள் பிறப்பு சான்றிதழை வாங்கிக்கங்க.